ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மஷ்ரூம் கிரேவி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் காளான், இது 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் காளானை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து உரித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். உரிக்காமல் நம்ம செஞ்சோம்னா அது டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. காளானை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தோலை வந்து ரிமூவ் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா பொடிசாக நல்லா நறுக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும். வந்துட்டு இருக்கும்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நான் இது வந்து கடையில் வந்து அந்த கலர் போட்டது தான் இருந்தது. அது நல்லமே நம்ம கலரை வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணோம் எடுக்கிறதுக்கு, ஆனால் அந்த கலர் போகல. இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஈவினிங் தான் செஞ்சேன். நம்ம வந்து தோசைக்கு தான் செஞ்சது. இது சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு, சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து பரோட்டாக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டை ஆட் பண்ணியாச்சு, நல்லா அரைச்சி அதில் சேர்த்தாச்சு. நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பட்டன் காளானை நல்லா உரித்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இது வந்து தெரியாது, இதை உரிக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக உரிக்கணும். உரிச்சாதான் வந்து டேஸ்ட்டு கிடைக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி வழவழப்பாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டு தான் இது. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும். இது வந்து குழந்தைங்க வந்து சில பேர் வந்து நான்வெஜ்ஜெல்லாம் விரும்ப மாட்டாங்க. இவங்க பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த மீன் இது மாதிரி மட்டன் சில பேருக்கு வந்து பிடிக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் உள்ளதை செஞ்சு கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து நல்லா கிரேவி வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசைக்கு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் விட வேண்டியதில்லை. இது வந்து மஷ்ரூம் பார்த்திங்கன்னா தண்ணி அதுவே விடும். அதில் நல்லா நம்ம வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.